ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் பாருங்கள் மருந்து அடிக்க போகிறோம் உளுந்துக்கு. உளுத்தங்க நல்லா இருக்குது நம்மளுக்கு, ஆனால் ரொம்ப பூச்சி ஆகிடுச்சு. செடிலாம் ரொம்ப பூச்சி ஆகிடுச்சு பாருங்கள், ஓட்டையாகிடுச்சு. செடி நல்லாவே வந்துச்சு, பூ வைக்கிற சமயம் இது. செடியெலாம் ஓட்டையாகிடுச்சு, மஞ்சள் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு செடி ரொம்ப மஞ்சள் ஆகிடுச்சு. மஞ்சள் நோயும் தாக்கிடுச்சு, மழை கம்மியாக இருந்துச்சு, பூச்சியும் தாக்கிடுச்சு. ஸோ இப்போ மருந்து அடிக்க போகிறோம். மருந்து அடித்தா உளுந்து தேரும். ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப நம்பி இருக்கும் அந்த உளுந்தை. பூச்சி அடிச்சிருச்சு, நமக்கு முன்னாடி நம்ம அடிக்கலாம் மொத்தம் பூச்சி அடிச்சிருச்சு. ஒரு கருப்பாகிடுச்சு செடி. அதுக்கெல்லாம் போய் தான் இப்போ மருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு வண்டு மேயுது பேசல, ஷோ பறக்குது. இதுதான் கிணறு. கிணத்துல கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. தண்ணி இறச்சி தான் நீ மருந்து அடிக்க போகிறோம். ஊர்லலாம் இல்லை, நேரடியாக தான் பண்ணோம், பழைய காலம் மாதிரி. பார்த்துங்க எப்படிங்க. அவர் 10 இருக்கா ஜாயிண்ட் பண்ணா, முக்காலின்னு கூட வரல. ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுவோம், நான் கையில் பிடிச்சிட்டு வச்சுக்கலாம். பூந்தோலை அடித்து வச்சுட்டு இப்படி பற்றி கொண்டு வந்து கட்டிட்டு கட்டினா 1 மணி நேரம் காடு மேலே கிடக்கு. கத்திங்க நான் தான் இருக்குது. கத்தி எடுத்துருவா மருந்து வரைக்கும். வந்து தலையை நிறைய புட்டுறதா புளிமா அடித்து உண்டு போனால் புட்டுடும். புல்லு மருந்து வச்சுருக்கான். புல்லு மருந்து வச்சு தான் கொண்டுட்டான் தான். மருந்து கலந்தாச்சு, நல்ல மருந்து தான். அடிச்சு பார்ப்போம் எப்படி இருங்க, உளுந்து கொஞ்சமாக தேருமா என்னன்ட்டு. அவ்வளோதான், இன்னும் உள்ளே வச்சு போய்ட்டா. அதனால விட்டுருக்கு தான் கலந்துருக்கு மருந்து. அப்படின்னு கொஞ்சம் ஆட் பண்ணணும். சும்மாலாம் கலக்கணும், மருந்து கம்மியாக இருந்தாலும் வந்துட்டு போய் சும்மா வாட்டை அடித்தா போதும். இப்போதைக்கு மேலே புடி இருக்க அங்கே இங்கே வடக்கந்து வந்துடுறான். வடக்கந்தா வடவண்ட காசிலேருந்து வந்துடும். இந்த பார்த்துட்டு இல்லைன்னா போயிட்டு தான் பார்த்து இப்படி வெளியே போகிறேன். ஒரு முடிவுக்கு வாங்க டக்குன்னு. அடி 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 கொம்பிட்டிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக எல்லாம் 2 நாளைக்கு பண்ணி கிடந்தா சரியாக போகும். அங்கே வந்து நல்ல காற்று. மழை ஒரு மருந்து அடிக்கிற நேரம் மூடிட்டு இருக்கு. இதில் காட்டுறா நல்ல தண்ணி கொண்டு வந்தால் நான் பார்த்து நல்லா போதும். ஓ, இதுக்கு அரை டேங்க் காலி ஆகிடுச்சு.
வர முந்திரி செத்து போச்சு. அதோட முந்திரி தான், என்ன ரீசன் தெரில, செத்து போயிடுச்சு. நல்லா காய்க்கக்கூடிய முந்திரி தான், செத்து போச்சு. கன்று எதிர்பார்த்த முந்திரி காய்க்க வந்துட்டு, கன்று முந்திரி தான் நல்லா காய்க்கும், செத்து போச்சு. முந்திரி நஷ்டம். அது வெட்டிட்டு தான் திரும்ப கடல போடணும் அடுத்த பயிருக்கு. என்ன காரணம்னு தெரியல, செத்து போச்சு. நல்லா காய்க்கக்கூடியது தான். ஒரு பூச்சி மருந்து அடிக்கும்போது பறக்குதெல்லாம். ஒயர் அதிகமாக இருக்கும், உள்ளே போக முடியல. பாம்பு வர கிடக்குமோன்னு பயமாக இருக்குது. பாம்பு வர அந்த பக்கம் பெரிய பாம்பு தோல் விட்டு வச்சிருக்கு. அண்டா போட்டு அந்த கல் வெட்டி போட்டிருக்குல்ல அதில். இதோட 5 டேங்கு 5 குடம் ஆயிடுச்சு. இன்னும் 4 டேங்க் அடிக்கும் போல் இருக்கு. நம்ம 4 டேங்க்லேயே முடியும்னு நினச்சோம், அது 10 டேங்க் கிட்ட போகுது. செடி உயரமாக இருக்கும், மருந்து 10 அடிக்கும், நிறைய அடிக்கும். நிறைய முடிய போது மருந்து. திரும்பி இன்னும் 6வது டேங்க் கலக்கணும். இதோட 6வது குடம். பாருங்க, பாம்பில் சாரி கணத்தில் பாம்பு தோல் உரிச்சு வச்சுருக்கு. வெயில் அடிக்கிறது தான் மூளை குழந்துச்சு. மருந்து வேறு அடிக்கிறேன்னா கிறுக்கிட்டும் வருது. அதான் என்ன பேசுகிறேன்னு புரியல. அப்புறம் பாம்பு தோல் உரிச்சு வச்சிருக்கு. கணத்துல பாம்பு ஃபோன் உள்ளே போட்டுரு. ஊறட்டும். ஊற வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். இதோட 6 குடம் முடியலை. மருந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல மருந்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மருந்து அடித்தாச்சு. இன்னும் ஒரு 4 டேங்க் இருக்கும். அடிச்சுட்டு முடிச்சுட்டு தான் கிளம்பணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், நன்றி, வணக்கம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உளுந்து கலைஞ்சதான் எல்லாருக்கும் உளுந்து தரேன். ஓகே, பாய்.